சங்கீதம் 39 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த 39ஆம் சங்கீதத்திலே இந்த 3ஆம் வசனத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொல்லி. அப்போ நாம் எப்படி இருந்தால் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே அனல் கொள்ளும், அனலாக இருக்கும் என்பதை தான் நாம் இந்த நாள் கூட தியானிக்க போகிறோம். இப்போ நம்முடைய இருதயம் அனலாக இருக்கும். அனல் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை மேலே அனலாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு வெளிச்சம் நம் உள்ளத்திலே காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுறது தான் என்னது, அனல். இருதயத்தில் அனலாக இருக்கணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அனல் கொண்டது என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் என்ன இருக்குன்னு போதும், ஒரு பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும். அதுதான் அனல் கொண்டது என்று சொல்லும்போது காண்பிக்கிறது, பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறது. அப்போ நம்முடைய இருதயத்துக்குள் எப்போதும் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு என்று ஒரே மாதிரியாக எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக தெய்வத்திற்கு பயந்து, தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் செய்யும்போது அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நம்ம இருதயத்தில் எப்போது ஒரு அனல் காணப்படுகிறது. அநேக சமயங்கள் என்ன பண்ணுறோம், அப்படியாக அனல் இல்லாமல் அந்த அனல் குறைந்து போகிறது, அந்த பக்தி வைராக்கியம் குறைந்து போகிறது. அப்போ நம்ம எப்போது ஆண்டவருக்கென்று ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கை இந்த உலகிலே வாழ விரும்ப வேண்டும். அநேகருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் என்ன இருக்கும், அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும், அந்த ஆதி அன்பு இருக்கும். அந்த காலங்கள் மாற மாற அவங்களுக்குள்ள இருக்க அந்த அன்பு என்ன போகணும், குறைந்து போகும். பக்தி வைராக்கியம் குறைந்து போகும். தேவனை தேடுகிற அனுபவம் குறைந்து போகும். தேவனுக்கென்று வாழ்வது குறைந்து போகும். தேவனுக்கென்று செயல்படுவது குறைந்து போகும். தேவனை குறித்து அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து போகும். இந்த நாளில் கூட நம்ம அப்படி காணப்படுகிறோமா, இல்லை நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு அனல் காணப்படுகிறதா, பக்தி வைராக்கியம் உள்ளவராக இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதனால தான் தாவீது பக்தன் சொல்கிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், நான் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த நாளில் கூட நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். யோனா கூட பாருங்கள், அந்த கப்பல் அடித்தளத்தை தூங்கும்போது அவனை எழுப்பி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எபிரேய தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அவர் ஆண்டவர் சத்தத்துக்கு விலகி கப்பல் ஏறி போகிறார். தேவ சித்தத்தை மத்தியில் காணப்படாமல் தேவ சித்தத்தை விட்டு தேவனுக்கு இஷ்டமானது செய்வதை விட்டு விலகி போகிறார். ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய பயபக்தி உள்ளவராக இருந்தபோதும் அவருடைய பாதை எப்படி இருக்குது, தேவனுக்கு இஷ்டமானது செய்ய முடியாமல் அவர் எங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமோ, ஆண்டுடைய வார்த்தை சொல்ல வேண்டுமோ, அங்கே சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, கப்பல் ஏறி போகிறார். தேவனுக்கு மகிமை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி நாம் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டால், தேவனுடைய சித்தத்தை விட்டு வலுவெளிக்கு போகும்போது நமக்கு என்ன இருக்காது, அந்த இருதயத்தில் அனல் இருக்காது, அந்த பக்தி வைராக்கியம் இருக்காது. தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட மாட்டோம். அதனால் இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருக்கு என்று ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ நம்ம அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். யோனாவை போல வழி தவறி போகாமல் தேவனுக்கு இஷ்டமான பாதை நடக்க விரும்ப வேண்டும். யோனா பாருங்கள், வழிவெளிக்கு போன போது அந்த கப்பல் என்ன பண்ணி கடலில் கொந்தளித்தது. அந்த கப்பலே கடலுக்குள்ளே முழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கூட அப்படியாக அந்த பக்தி வைராக்கியம் இல்லாமல் ஜீவிக்கும்போது நமக்கு கூட என்ன பண்ணுறார் ஆண்டவரே, ஒரு சில சிறு சிறு சிக்ஷைகளை அனுப்பி நம்மைக்கு உணர்த்தி காண்பித்து நம்மை சரியான பாதை நடத்த விரும்புகிறார். அதனால் இந்த நாளில் கூட நம் உள்ளத்தில் ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஜீவியம், ஒரு இருதயத்தில் ஒரு அனலுள்ள ஜீவியம் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொன்ன வசனம் பிரகாரமாக நம் இருதயம் தேவனுடைய வல்லமையில் நிறைந்து அனல் உள்ளவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஜீவிக்க நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தை ஒப்புக்கொடும். அப்போ நிச்சயமாகவே நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாள் நீ எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொன்ன வசனம் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் அனலுள்ள ஒரு வாழ்க்கை, பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.